வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேன் கார்டு வைத்துள்ளவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. இது என்ன அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் நோட்டிஃபிகேஷனாக முதலில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏப்ரல் முதல் தொடங்கும் புதிய நிதியாண்டில் பேன் கார்டு தொடர்பான பல முக்கிய விதிகள் மாற்றப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்கள் நிதி வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கும் நோக்கில் கொண்டு வரப்பட்டுள்ளன. ஏப்ரல் முதல் புதிய நிதியாண்டு தொடங்குவதுடன் பேன் கார்டை சுற்றிய பல முக்கிய விதிமுறைகளும் மாற்றப்படுகின்றன. வங்கி பரிவர்த்தனைகள், சொத்து வாங்குதல், வாகனம் வாங்குதல் போன்ற பல நிதி செயல்பாடுகளில் பேன் அவசியமான ஆவணங்கள் இருப்பதால் இந்த புதிய மாற்றங்கள் நேரடியாக பொதுமக்களின் தினசரி பணப்பரிவர்த்தனைகளை பாதிக்கலாம். குறிப்பாக வருமான வரிகள் கடுமையாக்கப்படுவதால் பேன் பயன்பாட்டிலும் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்படுகின்றன. முதலில் பேன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இனிமேல் ஆதார் மட்டும் கொடுத்தால் போதாது, அதனுடன் பிற அடையாள ஆவணங்களும் கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும். பிறப்புச் சான்றிதழ், டிரைவிங் லைசன்ஸ் போன்ற ஆவணங்கள் கூட சேர்க்கப்படலாம். இதன் மூலம் போலி அல்லது தவறான விண்ணப்பங்களை கட்டுப்படுத்த அரசு முயற்சி செய்கிறது. வங்கி பரிவர்த்தனைகளில் பேன் தொடர்பான விதிகள் மாற்றப்படுகின்றன. முன்பு 50,000க்கு மேல் பணம் வைப்பு செய்தால் பேன் கட்டாயமாக இருந்தது. இதை தவிர்க்க சிலர் குறைவான தொகைகளை பல முறை வைப்பு செய்வது வழக்கம். இதை தடுக்க இனிமேல் ஆண்டு அளவில் ரூபாய் 10 லட்சம் வரை பணம் வைப்பு செய்தால் பேன் கட்டாயம் என புதிய விதி கொண்டு வரப்பட்டுள்ளது. வாகனங்கள் மற்றும் சொத்து வாங்குதல் தொடர்பான விதிகளிலும் மாற்றம் உள்ளது. இனிமேல் 5 லட்சத்திற்கும் மேல் மதிப்புள்ள 2 சக்கர அல்லது 4 சக்கர வாகனங்களை வாங்கும்போது பேன் வழங்க வேண்டும். மேலும் சொத்து பதிவு மதிப்பு அல்லது சர்க்கிள் ரேட் 20 லட்சத்தை மீறினால் பேன் அவசியம். முன்பு வரம்பு ரூ 10 லட்சமாக இருந்தது. மேலும் ஹோட்டல் மற்றும் உணவகங்களுக்கு ரூபாய் 1 லட்சத்திற்கும் மேல் பணம் செலுத்தினால் பேன் வழங்க வேண்டும். இதற்கு முன் 50,000க்கு மட்டுமே வரம்பாக இருந்தது. இன்சூரன்ஸ் பிரீமியம் செலுத்துவதிலும் இது போன்ற மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் ரூபாய் 2 லட்சத்திற்கு மேல் பரிவர்த்தனைகளில் பேன் கட்டாயம் என்ற விதி மாற்றமின்றி தொடர்கிறது. மொத்தத்தில் இந்த புதிய விதிகள் நிதி வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும் நோக்கத்துடன் கொண்டு வரப்பட்டுள்ளன.